இப்போ இதில் வந்து ட்ரிபிள் இன்டெக்ரலில் சேஞ்ச் அப்படிங்கிறதுல ஒரு ரெண்டாவது ப்ராப்ளம் பார்ப்போம்ப்பா. இதில் என்ன சொல்லியிருக்காங்க, ஸோ தட் இன்டெக்ரல் 0 to infinity e power minus x square dx equal to π/4 அப்படின்னு. அப்போ இதில் என்ன பண்ணுறோம், இதுக்கு சாதாரண இன்டெக்ரலுக்கு பதிலாக இதை கவுசியன் இன்டெக்ரல் சொல்லுவாங்க. மேலே இருக்கிறது கவுசியன் அப்படிங்கிற அந்த மீனிங்கில் காஸோட பேரை தான் அப்படி சொல்கிறாங்க. அப்போ இது என்ன பண்ணுவோம், 2 தடவை வந்து பெருக்கிற மாதிரி நினச்சிக்கோங்க. ஐ ஸ்கொயருங்கிற மாதிரி வரும். அப்போ ஐ ஸ்கொயரோட வேல்யூ எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தா 2ஐயும் பெருக்கணும்னா e power minus x square e power minus y square. அதாவது ஒரே மாதிரி எக்ஸு போடாமல் ஒரு எக்ஸு ஒரு ஒய் போடுவோம். அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஹோல் ஸ்கொயர் அப்படிங்கிற மாதிரி வந்துடும். அப்போ இந்த இடத்துக்கு நம்ம என்ன பண்ணுறோம், ஆரோட வேல்யூவை சப்ஸ்டிட் பண்ணுறோம். எக்ஸ் வந்து ஆர் காஸ் டீட்டா ஒய் ஈக்குவல் டு ஆர் சைன் டீட்டான்னு போடுவோம். அப்போ ஜக்கோபியன்கிறது போன ப்ராப்ளத்திலே பார்த்தோம். ப்ராப்ளம் ஒன்றும் இல்லை, டோ எக்ஸ் அந்த இது போட்டு அதுக்குரியதை கண்டுபிடிச்சா ஆர்னு வருது. ஏற்கனவே இங்கே டிஆர் இருக்குது. அப்போ ரெண்டையும் ஓரம் கட்டிட்டோம்னா அப்போ அந்த இதுக்கு வந்து e power minus r ஸ்கொயர் வந்துடும். மிச்சம் இருக்குது டி டீட்டாவை இன்டெகிரேட் பண்ணால் வெறும் டீட்டா தான். இதோட வேல்யூ π/2 அப்படின்னு இருக்குது. ஏன்னா அப்பர் லிமிட்டு π/2, லோயர் லிமிட்டு 0. அது மாதிரி இங்கே என்ன வருது, 0 to infinity-ல e power minus r ஸ்கொயரில் என்ன இருக்குது, d of r square by 2. அப்போ மேலையும் கீழே என்ன பண்ணுற இந்த இடத்துல மைனஸ், அதாவது 2க்கு 2ஆல் பெருக்கி இதையும் -2 பெருக்கிடுவோம். -1ஆல் பெருக்கி இந்த -2 வெளியே கொண்டு வந்துடும். அப்போ மிச்சம் இருக்கிறது எப்படி இருக்குது, e power minus r square d of minus r square. அப்போ அந்த வேல்யூ எவ்வளோ வரும்,